TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஷேக் ஹசீனா இன்று பதவியை துறந்து நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டார். சரத் பொன்சேகா இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். எந்தவொரு வாக்களிப்பு நிலையத்திலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்ளலாம் என பரவும் தகவல்கள் போலியானவை என தெரிகிறது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மீறிய சகலரும் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சஜித் பிரேமதாச எச்சரிக்கை செய்திருக்கிறார். கட்சியை விட்டு போனவர்கள் திரும்பி வருவதற்கு கட்சியின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்று நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். சரியான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2-3 பேரை மிஞ்சுவார்கள் என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறினார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் எதிர்வரும் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பங்களாதேஷில் மக்கள் கிளர்ச்சி தீவிரமடைந்ததை அடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா இன்று பதவியை துறந்து நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டார். அவர் எந்த நாட்டுக்கு சென்றார் என்ற தகவல் உடனடியாக தெரிய வரவில்லை. நேற்றைய தினம் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தலைநகர் டாக்காவில் இடம்பெற்ற மோதல்களில் போலீசார் உட்பட 100க்கும் அதிகமானவர்கள் பலியாகினர். நிலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் நாடு பூராகவும் 3 நாட்களுக்கு ஊரடங்கை பிறப்பித்தது. ஆனால் போராட்டங்கள் தீவிரமடையவே மாணவர்களும் மக்களும் இன்று லட்சக்கணக்கில் டாக்காவில் உள்ள பிரதமர் ஹசீனாவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை முற்றுகையிட்டனர். பிரதமர் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிற்பகலில் அவர் பதவியை துறந்து நாட்டை விட்டு சென்று விட்டதாக செய்திகள் வெளியாகின. எந்த நாட்டுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. அண்மை காலத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் மக்கள் கிளர்ச்சியின் விளைவாக நாட்டை விட்டு தப்பி சென்ற 2வது அரசாங்க தலைவர் ஷேக் ஹசீனா ஆவார். 2 வருடங்களுக்கு முன்னர் படுமோசமான பொருளாதார நெருக்கடியின் விளைவாக மூண்ட மக்கள் கிளர்ச்சி இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை நாட்டை விட்டு விரட்டி அடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் ஹசீனா நாட்டிலிருந்து வெளியேறியதை அடுத்து அங்கு அதிகார மாற்றம் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பதை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணத்தை செலுத்தினார். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஜேவிபியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீபால அமரசிங்கவும் இன்று கட்டுப்பணத்தை செலுத்தினார். இவர்கள் இருவருடனும் சேர்த்து இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு 16 வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இவர்களில் 10 பேர் அரசியல் கட்சிகளின் சார்பிலான வேட்பாளர்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட மற்றையவர்கள் 6 பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை பேர் போட்டியிடுவார்கள் என்று தெரியவில்லை. வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமானால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான செலவு கடந்த ஜனாதிபதி தேர்தலை விடவும் 4 மடங்காக அதிகரிக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதியுடையவர்கள் என்று ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள் நாட்டில் உள்ள எந்தவொரு வாக்களிப்பு நிலையத்திலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் போலியானவை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது.
வாக்காளர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள் தங்களது மாவட்டத்துக்குரிய வாக்களிப்பு நிலையங்களில் பதிவு செய்யும் வாக்குகளும், தபால் மூலம் வாக்களிக்கவிருப்பவர்கள் தங்களது மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரின் முன்னிலையில் பதிவு செய்யும் வாக்குகளும் மாத்திரமே சட்டப்படி செல்லுபடியாகும் வாக்குகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தான் ஜனாதிபதியாக வந்தால் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மீறிய சகலரும் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை செய்திருக்கிறார். கடந்த காலத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி நடந்து கொண்டவர்களுக்கு பாராளுமன்ற சிறப்புரிமை இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மினுவாங்குடையில் சனிக்கிழமை இடம்பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள், போலீஸ்காரர்களின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது பிரேமதாச பலத்த ஆரவாரத்துக்கு மத்தியில் கூறினார். தங்களது கட்சியை விட்டு போனவர்கள் திரும்பி வருவதற்கு கட்சியின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜபக்ஷ தங்களது கட்சியின் சலூன் கதவு எவரும் வெளியேறுவதற்கும் மீண்டும் வந்து சேர்வதற்கும் எப்போதும் திறந்திருக்கும் என்று கூறினார். பொதுஜன பெரமுனவின் கட்டமைப்புகள் பலம் பொருந்தியவையாக இருக்கின்றன. நல்ல இரண்டாம் மட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். மூத்தவர்கள் விலகும் போது அந்த இடத்தை இரண்டாம் மட்ட தலைவர்கள் சுலபமாக நிரப்புவார்கள் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறினார். அரசாங்கத்துக்கு தனிப்பெரும்பான்மை இருப்பதால் அடுத்த 2-3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என்றும், சரியான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2-3 பேரை மிஞ்சுவார்கள் என்றும் வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறினார். திவளப்பிட்டியவில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரணதுங்க, ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பிறகு பொதுஜன பெரமுனவுடன் அல்லது வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கவிருப்பதாகவும், நாட்டில் புதிய அரசியல் கலாசாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் எதிர்வரும் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 25 நாட்கள் நடைபெறவுள்ள திருவிழாவில் ஆகஸ்ட் 18ஆம் திகதி மாலை மஞ்சத் திருவிழாவும், 25ஆம் திகதி அருணகிரிநாதர் உற்சவமும், 26ஆம் திகதி மாலை கார்த்திகை உற்சவமும், 27ஆம் திகதி காலை சூரியோற்சவமும், 28ஆம் திகதி காலை சந்தான கோபாலர் உற்சவமும், அன்றைய தினம் மாலை கைலாச வாகன திருவிழாவும் இடம்பெறவுள்ளன. அத்துடன் 29ஆம் திகதி காலை கஜவள்ளி மகாவள்ளி உற்சவமும், அன்றைய தினம் மாலை வேல் விமானம் தங்கரதம், 30ஆம் திகதி காலை தண்டாயுதபாணி உற்சவமும், அன்றைய தினம் மாலை ஒருமுக உற்சவமும், 31ஆம் திகதி மாலை சப்பர உற்சவமும், செப்டம்பர் 1ஆம் திகதி காலை தேர் திருவிழாவும், 2ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், அன்றைய தினம் மாலை கொடி இறக்கமும், 3ஆம் திகதி மாலை பூங்காவன திருவிழாவும், மறுநாள் வைரவர் உற்சவமும் நடைபெறவுள்ளன. இந்த செய்திகளோடு நிறைவுக்கு வருகிறது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் காலை செய்திகளோடு சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.